எனக்கு அருமையானவர்களே, மறுபடியும் செய்தியின் மூலமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற தேவன் உங்கள் வாழ்வில நன்மைகளை தருவார். உங்களை தேவன் மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்துல அதிகமாய் நெருங்கி அதிகமாக தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நாமும் பரிசுத்தமாக உண்மையோடு நீதியோடு தேவனை சேவிக்க அவருக்கு ஊழியம் செய்யவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எனக்கு அநேக நேரங்களில் பாவத்தை ஒரு பொருட்டாக எண்ணாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். பாவத்தை பாவம் என்று பாராதவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறது உண்மைதான், பாவத்தை வெறுக்கிறார். நமக்குள்ள அந்த பாவத்தோடு நாம் தேவனை சேவிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையா. இன்னைக்கு தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும். இன்னைக்கு பரிசுத்தத்தை வலியுறுத்துகிற புதனைகள் குறைந்து விட்டது. பரிசுத்தத்தை வலியுறுத்தி பேசுகிற சபைகள் குறைந்து விட்டது. எப்படியாவது சபைக்கு யாரு வந்தாலும் பரவாயில்லை, ஜனம் வந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய சபையில ஆத்துமாக்கள் அதிகம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, நரகத்துக்கு போகிற ஒரு மனிதனுக்கு நாம் பிரசங்கியாய் இருப்பதை விட பரிதாபமான பிரசங்கி இந்த உலகத்துல என்னை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள். தேவன் இன்றைக்கு பரிசுத்தத்தை விரும்புகிறார். காரணம், பரிசுத்தத்தோடு தான் நாம் ஜீவித்தால் தான் பரலோகம் போக முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களை கூட நாங்கள் பெரிதாக நினைப்பது எல்லாம் பாவமா என்று நினைக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த அனைத்தையும் உப்ப பண்ணுமா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்கிறார், நீங்கள் பழைய புளித்த மாவோடு அங்கே புதிதாக பிறகப்பட்டதையும் சேர்த்துக் கொள்வது எப்படி? பழைய புளித்த மாவை உங்களை விட்டு புறம்பே தள்ளி போடுங்கள் என்று சொல்கிறார். தமிழர் சொல்லுவாங்க, ஒரு கோப்பை பாலுக்கு ஒரு துளி விஷம் ஆகிய முழுவதையும் பழுதாக்கி விடுகும் என்று. ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினம் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடும் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரிதான அழிவுகளையும் பெரிதான ஆபத்துகளையும் கொண்டு வருகிறது. நம்முடைய சின்ன பாவம் தான் பெரிய ஆசீர்வாதத்தை கெடுத்து விடுகிறது. ஒரு ஆகானுடைய பாவம் முழு இஸ்ரவேலுக்கு தோல்வியை கொண்டு வந்தது. கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் விபச்சாரக்காரர்களை, இன்னும் அங்கு விக்கிரக ஆராதனைக்காரனை, இன்னும் பொய்யர்களை உங்களுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறது என்ன? அவைகளை அகற்றி போடுங்கள். கர்த்தருடைய ஜனம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே எங்களுக்குள் இருக்கிற புளித்தமா என்ன, தேவன் விரும்பாத அசுத்தங்கள் என்ன, அவைகளை நாம் கண்டுபிடித்து அவைகளை அகற்றி போடுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் வாழ்வையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் திருச்சபையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த நாட்களில் நீ பரிசுத்தத்தை விரும்புகிறேன் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனால் அது பெரிய ஆசீர்வாதங்களை கெடுத்து விடுகிறது. ஒரு ஆகானின் நிமித்தம் இஸ்ரவேல் தோல்வி அடைந்தது. இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுடைய பாவம் எங்களுடைய வெற்றிகளை அழித்து விடாதபடிக்கு தேவனே எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களுடைய திருச்சபைகளை பரிசுத்தமாக்கும், எங்களுடைய திருச்சபை ஜனங்களை பரிசுத்தமாக்கும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையின் மூலமாக அவர்களை சுத்திகரிக்கும்படியும் ஆண்டவரை எழுப்பி விடும்படிக்கும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு தேவன் இருந்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென. கருமையானவர்களே, புளிச்சமாவாய் அகற்றி போடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.